8 மணி ஆச்சு, எந்திரிக்க முடியல. நம்ம ஊர்ல தான் இருக்கோமா இல்லை ஹிமாலயால இருக்கோமா? என்ன குளிர்ரா சாமி. குளிர்காலம் வந்தாலே குளிக்க மயமா இருக்கு. சுனாபானா, நம்ம என்ன குளிக்கவா போறோம்? குளிர்காலம் முடியற வரைக்கும் குளியல தள்ளி போடணும்டா. எப்ப இந்த டிசம்பர் ஜனவரி வரப்போகுதோ முன்னாடியே கோடாரி தைலம், தலைவலி, தொண்டை எரிச்சல், காய்ச்சல் மாத்திரைய கையிலேயே வச்சுட்டு இருக்கணும். சும்மாவே 10 டீ குடிப்பேன். குளிர்காலம் வந்தாலும் வந்துச்சு, கணக்கே இல்லாம போகுது. வாங்குற சம்பளம் டீக்கே போயிடும் போல. என்னடா அந்த குளிர். ஜாதகம் பார்க்க போனீங்க, என்னங்க சொன்னாங்க? என் மனைவி என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறா, ஜோசியரேன்னு சொன்னாங்க. அதுக்கு 1000ல் ஒருத்தனுக்கு தான் இப்படி அமையும், அதிர்ஷ்டசாலிப்பா நீன்னு சொன்னாருங்க. அண்ணே, ஏன்னா சோகமா இருக்கீங்க? என் பொண்டாட்டி 3 மாசம் என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கு சந்தோஷம் இல்ல படணும், ஏன் அழுவுறீங்க? அந்த 3 மாசம் இன்னையோட முடியுதுப்பா, அதை நினச்சிதான்ப்பா அழுகுறேன். உங்க வைஃப் பத்தி சொல்லுங்க. என் பொண்டாட்டி சமையல் பண்றதை விட அது என்னதுன்னு கண்டுபிடிக்க சொல்றா பாரு, அப்பதான் அடி வயிற்றுல புளிய கரைக்குது. உங்க வைஃப் பத்தி சொல்லுங்க. நான் ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்ல, அவளும் கைக்கு வந்ததை எடுத்து அடிக்கிறாப்பா. என்னங்க திங்க் பண்றீங்க? அதுவாங்க, என்னோட பொண்டாட்டி கிட்ட உனக்கு பொங்கலுக்கு சேலை எடுத்துறவா இல்லை சுடிதார் எடுத்துறவான்னு கேட்டாங்க. அதுக்கு உங்களுக்கு எது துவைக்க ஈஸியாக இருக்கோ அதையே எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. கிறிஸ்மஸ்க்கு கேக் தருவியா மாட்டியா? நம்பலாமா நம்பக்கூடாதா? நியூ இயர் வரப்போகுது. ஜிம்ல சேர போறீங்களா இல்லை யோகால சேர போறீங்களா? நான் இறைவன் அடி சேர்ந்துடலான்னு இருக்கேன். உனக்கு ஆசையெல்லாம் இல்லையா? பெரிய ஆசையெல்லாம் இல்லை சித்தப்பா. வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவையாச்சு சொத்து குவிப்பு வழக்கில் அரெஸ்ட் ஆகணும். கார் பங்களாலாம் நிம்மதி கிடையாதுடா. நல்ல உடல்நல, மனநல, கடை இல்லாமல் வாழ்றது தான்டா நிம்மதி. திருமண வாழ்க்கை பத்தி சொல்லுங்க. திருமணத்திற்கு முன்பு கங்காவாக இருக்கும் பெண்கள் சந்திரமுகியாக மாறிவிடுவதும், பாட்சாவாக இருக்கும் ஆண்கள் மாணிக்கமாக மாறிவிடுவதும் இயல்பாக நடக்கின்றது. ஜாதகம் பார்க்க போனீங்க, என்ன சொன்னாங்க? என்ன ராசின்னு கேட்டாங்க. சிம்ம ராசின்னு சொன்னாங்க. நீண்ட நாட்களா தடைப்பட்ட திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடும் சொன்னாங்க. என் நெஞ்சில பாலை வாத்துட்டாருங்க. எப்ப வேலைக்கு போலான்னு இருக்கீங்க? வேலைக்கு போவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். உங்க ஃப்ரெண்டை எப்படி கூப்பிட பிடிக்கும்? என்னதான் நண்ப பெயரை சொல்லி கூப்பிட்டாலும் அவனோட அப்பா பெயரை சொல்லி கூப்பிடும்போது இருக்க சுகமே தனி. இன்று நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு, மொபைல், மணி, ஸ்டேட்டஸ். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம மெதுவாக தொலைச்சிட்டு வரோம், மனிதத்தன்மை. வயசான அப்பா அம்மா சுமையா தெரியுது, ஆனால் நம்ம நடக்க வச்ச கால், நம்ம பேச வச்ச நாக்கு அவங்க தான். நாளை நாமும் வயசாகும், அப்போ நமக்காக யார் நிற்பாங்கன்னு நினச்சி பாருங்க. அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்க தான் நம்ம சொர்க்கம். ரெஸ்பெக்ட் them, கேர் ஃபார் them.